பிக் பாஸ் டாபிக்ல இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் டபுள் வீடு கான்செப்ட் என்ன, அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா பல பயங்கரமான விஷயங்கள் தெலுங்கு பிக் பாஸ்ல நடக்குது. அது என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஓரளவுக்கு லைக் பண்ணிருங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா டபுள் வீடு கான்செப்ட்னா ரெண்டு வீடா இருக்கும் போது எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்க போதுன்ற மாதிரி நமக்கு பல ப்ரோமோகள் இந்த மாதிரி பார்த்துருப்போம். அதுக்கேற்ற மாதிரி டேக்லைனும் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுல ஒன்று பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் சாரும் டேக்லைன் கொடுத்துருப்பாரு. நான் என்ன நினைச்சேன்னா ரெண்டு ஒரே வீடை வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி பிக் பாஸ் வீடு இருக்குன்னா ரெண்டு பார்ட்டிஷனா பிரிச்சு ஒரு இதுல ஒரு கண்டஸ்டன்ஸ் இன்னொருல ஒரு கண்டஸ்டன்ஸ் டாஸ்க் எல்லாம் ஒன்னா நடக்கும் அப்படின்றத நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இங்க கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா ரெண்டு செப்பரேட் வீடுங்க. ரெண்டு வீடுமே தனித்தனியா இருக்க போது ஒரு வீட்டுல என்ன நடக்குதுன்றது இன்னொரு கண்டஸ்டன்ஸ்க்கு தெரியாது, இன்னொரு வீட்டுல என்ன நடக்குதுன்னு அந்த வீட்டுக்கு தெரியாது. மேபி இந்த டாஸ்க் டைம்ல மட்டும் ரெண்டு டீமுக்குமே தனித்தனியா டாஸ்க் வரும். ஆனா அந்த டாஸ்க்குமே ரெண்டு வீடு சம்பந்தப்படுத்தி தான் டாஸ்க்கும் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருக்கு. அப்படின்னு நம்ம தான் ப்ரெடிக்ட் பண்றோம். ரெண்டு வீட்டுக்கு சம்பந்தப்படுத்தி ஒரு டாஸ்க் கொடுக்கும். எந்த வீடு தோக்குதோ அந்த டீமுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு பல விஷயங்கள், பல போராட்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. பயங்கரமான விஷயமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தெலுங்கு பிக் பாஸ்ல பயங்கரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா பவர் அஸ்திரா அப்படின்றது தெலுங்கு பிக் பாஸ்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பவர். அந்த பவர் அஸ்திரா இருந்தாதான் நீங்க கண்டஸ்டன்ட்ல இருந்து ஹவுஸ்மேட்டா மாறுவீங்க. இது வரைக்கும் இந்த சீசன் 7 தெலுங்குல வந்து ரெண்டு தான் பேர் தான் ஹவுஸ்மேட்டா மாறி இருக்காங்க. ஒருத்தர் வந்து சிவாஜி, இன்னொருத்தர் சந்தீப் மாஸ்டர், இவங்க ரெண்டு பேரும். இந்த வாரம் என்னன்னா அடுத்த 3 பேருக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் பவர் அஸ்திரா கிடைக்க போகுது. இதுல கண்டஸ்டன்ஸ் என்னன்னு பண்ணிருக்காங்கன்னா அவருக்கு அந்த பவர் அஸ்திரா தகுதி இல்ல, இந்த மாதிரி பல ப்ராசஸ்லாம் நடந்தது. நேத்து அதுல ஒரு பையன் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சேரு மண்ணு இதெல்லாம் தூக்கி அடிச்சு அந்த போராட்டத்தை மீறி அந்த கண்டெண்டர்ல பையன் வந்துட்டான். ரெண்டாவது வந்து இவங்கெல்லாம் தகுதி இல்லை அப்படின்ற ஒரு 3 பேர் தகுதி பெற்றிருந்தாங்க. அந்த 3 பேருக்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. தகுதி இல்லாதவங்க ஓட்டு போட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து 4 ஓட்டு விழுந்ததுங்க. அந்த பையன் வந்து ஜெயிச்சுட்டு தகுதி எனக்கு இருக்கு அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டான். ரெண்டாவது இடத்துல ஒரு பொண்ணுக்கு 3 ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த 3 ஓட்டு போட்ட பொண்ணுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படுது. என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிக்கன் ஒரு 40ல இருந்து ஒரு 50 சிக்கன் பீசஸ், அதுவும் ஸ்பைசஸ் வந்து ஹெவி காரமா ஒரு 50 சிக்கன் லெக் பீசஸ் கொடுத்துட்டு சாப்பிட சொல்றாங்க அந்த பொண்ணை. அதுவும் பாத்தீங்கன்னா கிளீனா நீட்டா அந்த எலும்புல ஒரு பீஸ் கூட சாப்பிடாம இருக்கக்கூடாது, கிளீனா எலும்பு மட்டும் தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிளீனா. அந்த பொண்ணும் பாவம் கஷ்டப்பட்டு ஒரு 28 லெக் பீஸை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முடியல. நம்மளே யோசிச்சு பாருங்க, நார்மலா போயிட்டு நீங்க இவ்வளவு சாப்பிடுங்கன்னா ரொம்ப கஷ்டம். பட் 28 பீஸ் அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துருச்சு. பிக் பாஸ் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு செட் பண்ணது ஒரு பெஞ்ச் மார்க். 28 பீஸ் வந்து ஒரு பெஞ்ச் மார்க். அந்த பொண்ணு அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணல. ஃபுல்லா இருக்கிற பீஸை சாப்பிட்டு முடிச்சாதான் கம்ப்ளீஷன். பட் அந்த ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறதால பாதியிலேயே முடிஞ்சிருச்சு. பட் அந்த பொண்ணுக்கு தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி 3 பேர் ஓட்டு போட்டாங்களே, அந்த 3 பேருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அந்த பொண்ணுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, நீங்க தகுதியானவங்களா அப்படின்றத நீங்க போய் ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அந்த 3 பேர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு 28 பீசஸ் சாப்பிட்டதுல அந்த 3 பேர்ல யார் அந்த 28 பீஸையும் கரெக்டா சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அந்த பொண்ணுக்கு பதிலாக நீங்க அந்த பிளேஸ்க்கு போயிருவீங்க அப்படின்றது தான் ரூலு. அந்த 3 பேருமே போராடினாங்க. பட் கடைசியில வந்து ஒருத்தர் வந்து இந்த முழுசா கிளீனா சாப்பிட வேண்டிய இடத்துல வந்து ஒருத்தர் அந்த பாதி சிக்கனை வச்சுட்டு சாப்பிட்டார். 28 பீஸ்ல 27 கரெக்டா சாப்பிட்டார். ஆனா 28வது பீஸை மட்டும் கொஞ்சம் டைமிங் ஏற்ற மாதிரி சாப்பிடாம விட்டதால அந்த பொண்ணு ஜெயிச்சுட்டு யாரு தகுதி இல்லைன்னு ஓட்டு போட்டாங்களோ அவங்க எல்லாம் தோத்துட்டாங்க. பட் நான் தகுதி இருக்குன்னு அந்த பொண்ணு ஜெயிச்சு 2வது போயிட்டாங்க. சரி, இது பரவாயில்ல அப்படின்றது நம்ம விட்டுடலாம் சாப்பிட்ற சேலஞ்சு. பட் எதையுமே நாங்க ஈஸியா விட மாட்டோம்ன்ற மாதிரி பயங்கரமான டாஸ்கை வச்சு அதுக்காக போராட்டத்தை வச்சு பிக் பாஸ் எடுத்துட்டு போறாங்க. ஒரு பக்கம் இது. அடுத்ததா வந்து ஒரு பொண்ணு வந்து ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்கு, தகுதி இல்ல அப்படின்ற பிரியங்கான்றவங்க அமர்தீப் ஓட்டு போட்டிருக்காங்க, தகுதி இல்ல, நான் அவரை விட டிசர்விங் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிச்சு. பட் இங்கதான் ஒரு பெரிய வெடிகுண்டி தூக்கி போடுற மாதிரி பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. என்னன்னா 2 பேருக்கு சேலஞ்சு கொடுக்குறாங்க. இதை யார் பண்றீங்களோ அவங்க வின்னு. அந்த பவர் அஸ்திர போட்டியில நீங்க போய் கலந்துக்கலாம். என்ன டாஸ்க்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து முடிய வெட்டணும். இவ்வளவு தூரம் இருக்கிற முடிய வந்து கிட்டத்தட்ட நம்ம கை மடக்கும் பாத்தீங்களா, அவ்வளவு தூரம் முடிய வெட்டணும். கிட்டத்தட்ட காது கீழே வரையும் இருக்கிற முடிய மட்டும்தான் அந்த பொண்ணுக்கு இருக்கணும். பொண்ணுக்கு முடி வளரணும்ன்றதுலாம் ரொம்ப பெருசு. அவ்வளவு தூரம் முடிய வெட்டணும்னு அந்த பொண்ணு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த பையனுக்கு என்னன்னா அசிம் மாதிரி வச்சுக்கலாம். தமிழ் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா அசிம் மாதிரி வச்சுக்கலாம். அசிம் எப்படி கேமராவை பார்த்து ஆரை வந்து சரி பண்ணுவாரோ, முடிய வாரிட்டு இருப்பாரோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணுவார்ல, அதே மாதிரி தான் அந்த பையன் தெலுங்கு பிக் பாஸ்ல கிட்டத்தட்ட அந்த பையனை வந்து மொட்டையை அடிக்க சொல்றாங்க. நீ வந்து அந்த பவர் அஸ்திரா ஹவுஸ்மேட்டா மாறணும்னா நீ மொட்டையை அடி அப்படின்றாங்க.
ஸோ ஒன்று அந்த பையன் மொட்டை அடிக்கணும், அப்போ அவனுக்கு அந்த கண்டென்டருக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்லை அந்த பொண்ணு முடிய கட் பண்ணணும். இந்த 2 பேருக்கு ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது, நீ பண்றியா நான் பண்றியா அப்படின்ட்டு. பட் 2 பேருமே பண்ண முடியாதுன்ற நிலைமையில இருந்துட்டு கடைசியில் அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிடுறேன், நான் முடிய கட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்குது. அந்த பையன் வந்து மொட்டை அடிக்க மாட்டேன்ற போயிடுறான். பட் இந்த இடத்துல ஒரு டாஸ்க்னா, ஸோ தமிழ்ல வந்து கடைசி வாரம் நடந்ததுங்க. ஸோ உள்ள வந்து பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாம் உள்ள வந்து இந்த மாதிரி முடிய வெட்ட சொல்லி இந்த மாதிரி பண்ணாங்க. ஏன்னா அது பீக் டைம், பிக் பாஸ் முடிஞ்சு நீங்க வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும், பல வேலைகள் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ரெடியா போகணும். பட் இங்கன்னா அப்படிதான், இப்பதான் பிக் பாஸே ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ முடிய வெட்டினா கூட நீ இருக்கிற இன்னும் 1 மாசம் 2 மாசம் இருந்தீங்கன்னா கூட முடி வளர்ந்துற போகுது, வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு போகுது. அதை கூட வெட்ட முடியாதுன்ற மாதிரி ஒரு பையன், அந்த பையன் பிடிவாதமா இருக்காரு. பட் அந்த பொண்ணுக்கு முடிய வெட்டி ஸோ அந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த பையன் அதை பண்ணியிருக்கலாம். ஸோ தகுதி இல்லைன்றதை அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணிருச்சு. ஸோ பையனுக்கு வளர்றதை விட அந்த பொண்ணுக்கு வந்து முடி வளரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் ஆகுங்க. ஸோ அதெல்லாம் பார்க்காம எனக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், நான் எதுக்கு வந்திருக்கேன், இதுக்காக தான் வந்திருக்கேன்றதை அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து தெலுங்கு பிக் பாஸ்ல நடந்துட்டு இருக்கு. தமிழ் பிக் பாஸ்ல என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.